ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் பேண்ட்டை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் ஒவ்வொரு இடமும் ரொம்ப கவனமாக பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இடத்துல எதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேண்ட் பீஸ் எடுத்துக்கலாம், பாட்டம் பீஸ் எடுத்துக்கலாம், பாக்ஸ் பீஸை தனியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது பாட்டம் பீஸை எடுத்துக்கலாம். பாட்டம் பீஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கீழே இருக்க லோவர் பார்ட்டு தான். சரிங்களா? இதுக்குன்னு ஒரு கேன்வாஷ் வந்து இருக்குது. கடையில் போய் கேட்டு பாருங்கள். சுடிதார் பேண்ட்டுக்குன்னு வைக்கிற கேன்வாஷுன்னு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா? அதை வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணி ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். அதை நான் ஒரு நாள் உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன் அது எப்படின்னு. இந்த வீடியோவில் இப்போ கேன்வாஷ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணுன்றது தான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து துணி வந்து அதிகமாக இருக்குன்ற பட்சம் நம்ம இந்த இடத்துல 2 இன்ச் எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 இன்ச் எடுத்துக்கிட்டோன்னா கீழே அந்த இடம் மட்டும் கொஞ்சம் திண்ணமாக தெரியும். ஓகேவா? நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் க்ரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இதே வந்து துணி கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இதே ஃபோல்டிங் வந்து நம்ம நல்லா 1 இன்ச் கிட்ட ஃபோல்ட் பண்ணுறப்போ நமக்கு அந்த இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஸோ இது ஒரு டிப்பு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. துணி கம்மியாக இருக்குது, இல்லை என்கிட்ட கேன்வாஷ் இருக்குன்னா அது வேறு. சரிங்களா? அந்த மாதிரி இப்போது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். பேண்ட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போது நம்ம வந்து பேண்ட்டில் வந்து என்ன ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட்டோட பீஸ் எடுத்துக்கலாம். பாக்ஸ் பீஸை தனியாக வச்சுக்கோங்க. பேண்ட் பீஸை எடுத்துகிட்டு ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ராங் சைடு வந்து டிம்மாக இருக்கிறதுனால நான் அதை வந்து மார்க் பண்ணலை. இப்போது நம்ம வந்து அந்த 2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல கரெக்டாக நான் எப்படி வீடியோவில் காட்டினனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஒரு 10 தையல் போட்டதுக்கப்புறம் இந்த பேண்ட்டோட இன்னொரு சைடை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்னு. இதே மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடித்து இப்போ இழுத்தீங்க அப்படின்னா அந்த மடிப்பு வந்து நடுவுலலாம் அழகாக வந்து விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ எக்ஸஸ் ஆன பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ ஒரு பீஸில் என்ன பண்ணுறனோ அதே தான் நீங்கள் இன்னொரு பீஸ்லேயும் சேர்த்து பண்ணணும். இப்போது எட்ஜில், சரிங்களா, அந்த பேண்ட்டோட எட்ஜில் ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். நிறைய பேர் நடுவில் ஸ்ட்ரெயிட் தையல் மாதிரி போட்டுக்கிட்டே வருவாங்க. நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கர்வ் லைன் வந்து போட்டுருவேன். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இது தான் பண்ணுவேன். அவ்வளோதான். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. சேம் இப்போ இதே மாதிரி நம்ம அந்த பீஸையும் தைச்சிக்கலாம். நான் உங்களுக்கு தைச்சிட்டு காட்டுறேன். இப்போ 2 பீஸையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம 2 பீஸோட கிராச் லைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கும் 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். சரிங்களா? 2 கிராச் லைன், சரிங்களா, 2 சைடோட கிராச் லைனையும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் வந்து பின்னு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலை பொறுத்து தான் நமக்கு தைக்கிறது எப்படி இருக்குன்னு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கர்வ் லைன்லையே நான் வந்து அந்த வளைவுலையும் கரெக்டாக அந்த ஷேப்புக்கே தைச்சி வந்து நான் எடுத்துட்றேன். இப்போ 2வது தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே ஒரு பீஸோட இன்னொரு பீஸ் ஜாயின் பண்ணுறப்போ நம்ம 2 தையல் போட்டுக்கணும். ஓகேவா? சேம் இப்போது இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிராச் லைனை வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ நம்ம 2 கிராச் லைனையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ 2 கிராச் லைனை ஸ்டிச் பண்ணோம்ல, அதை ஒன்றா எடுத்து வச்சு இந்த மாதிரி 2 கிராச் லைனையும் தைச்சதோடு இப்படி எடுத்து இப்போ சென்டர் நாட்ச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது ஏன் போடுறேன்றது உங்களுக்கு அந்த பாக்ஸோட தைக்கிறப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ இந்த பேண்ட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாக்ஸ் பீஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாக்ஸ் பீஸை வந்து நம்ம எடுத்துட்டோம். நமக்கு தனித்தனி பீஸா தான் இருக்குது, 4 பீஸா. ஸோ ஃபஸ்ட்டு 2 பீஸை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அந்த நாடா கோப்போம்ல, அந்த இடத்த நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்க மாதிரி போட்டுட்டு நான் ஒரு 3/4 இன்ச்சுக்கும் கம்மியாக நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? எடுத்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கும் 3/4 இன்ச் மேலேருந்து கீழே தையல் போட்டுட்டு ரஃப் தையல் போட்டுக்கிறேன். சரிங்களா? ரஃப் தையல் போட்டுட்டு அந்த ரஃப் தையலை நான் எது வரைக்கும் கொண்டு வந்தனோ அது வரைக்கும் ஒரு தையல் போட்டுட்டு ஒரு 1 இன்ச்சு வந்து கேப் விட்டுட்டு மறுபடியும் நான் ரஃப் தையல் போட்டு கீழே வந்து ஃபினிஷ் எண்டு வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது எதுக்கு அந்த ரஃப் தையல் போடுறோன்னா அந்த தையல் பிரியாமல் இருக்கிறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ த்ரெட்டை கட் பண்ணால் அந்த இடம் பிரியும்ல. இப்படி நம்ம ரஃப் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு பிரியாதுல்ல. இப்போ இந்த 2 பக்கத்தையும் நம்ம இப்படி ஓப்பன் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்படி ஓப்பன் பண்ணி அந்த பிசுறு வெளியில் தெரியாமல் ப்ரொஃபஷ்னலாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். நான் ஓல்டு வீடியோவும் நான் ஐகானில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த வீடியோவில் இன்னும் கிளியராக வந்து பிகினர்ஸ்க்கு வந்து அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு சின்ன சின்ன இடத்துலலாம் ஃபினிஷிங் பக்காவாக நம்ம வந்து எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? எதுவுமே எடுத்தோடனே அவ்வளோ ஃபினிஷிங் நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ பழகுங்க, பழகி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன்றா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது சேம் இதே மாதிரி அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி இன்னும் 2 பீஸில் வந்து நம்ம தைக்க போகிறோம். இது பேக் பீஸ் தான். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு வர வேண்டியதான். ஃப்ரண்ட்டில் வந்து நாடா கோப்போன்றனால ஒரு கேப் விட்டு நம்ம ஃபினிஷிங்காக கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அந்த பேண்ட்டில் நான் ஓல்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? சேம் இதுக்கும் அந்த 3/4 இன்ச்சு வந்து நம்ம விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கலாம். நான் இந்த வீடியோவில் 4 பீஸையுமே எப்படி அட்டாச் பண்ணன்றதை காட்டியிருக்கேன். சரிங்களா? எதுக்கு அப்படின்னா ஃபினிஷ் பண்ணுறப்போ அந்த துணியை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அதை காட்டியிருக்கேன். ஸோ வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக அதனால தான் போச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய டிப் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்ருக்கேன். த்ரெட்டை கட் பண்ணி மறுபடியும் முதல்ல இருந்து இது பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா? ஏதாவது க்ளோசிங் டைப்பில் நம்ம எதாவது ஃபினிஷிங் பண்ணுறோன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு தூக்கி துணியை உருவி அந்த மாதிரிலாம் வேலை இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக துணி வெளியில் நம்ம கையில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 2 பீஸை தனித்தனியாக பண்ணியாச்சு. இப்போ அந்த 2 பீஸையும் ஒன்றா அட்டாச் பண்ணணும். ஓகேவா? சேம் என்ன பண்ணணும்னா நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு ராங் சைடு 2 வெளியில் இருக்க மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? சேம் அதே 3/4 இன்ச்சுக்கு தான் நம்ம இந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்னொன்று ஒரு சில பேருக்கு அதாவது கிளாத்தே வந்து 2 பீஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? நமக்கு இதில் 4 கிடச்சிருக்கு. டைரெக்டாக ஃபோல்டிங்கில் 2 பீஸாக கிடச்சிதுன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ணல, இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த நாடாக்கு ஃபஸ்ட்டு தைச்சிட்டு பேக் சைடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது இன்னொரு சைடு வந்து 2 பீஸை வந்து 2 நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி போட்டுட்டு 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சைடு நாடாக்கு, ஒரு ஃப்ரண்ட்டு, ஒரு சைடு பேக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது நம்ம 4 பீஸாக இருக்கிறனால நான் இப்படி பண்ணுறேன்.
ஒரு சில பேருக்கு 3 பீஸ் ஒன்று போல் வரும். சரிங்களா? அப்போ அந்த ஒரு சைடை டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நாடாக்க எடுத்துக்கோங்க. சரியா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? எந்த 4 பீஸா இருந்தா என்ன பண்ணணும், 2 பீஸா இருந்தா என்ன பண்ணணும், சிங்கிள் பீஸில் நமக்கு கிடச்சதுன்னா என்ன பண்ணணுன்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் அந்த பிசுறெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு அந்த லாஸ்ட்டு ஓப்பனையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? சேம் அதே 3/4 இன்ச்சுக்கு தான். இப்போது இந்த லாஸ்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணுறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அடியில் வந்து எந்த துணியும் கொடுத்துடக்கூடாது. இதை வந்து நவுட்டிக்கோங்க. நம்ம கிளாத் வந்து சிங்கிள் ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி சேம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஃபோல்ட் பண்ணோம்ல, அதே ஃபோல்டிங் மெத்தடில் நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. நான் ஏன் ஃபோல்டிங் சைடெல்லாம் இந்த இது வந்து அதாவது சர்க்கிள் டைப்பில் அந்த மாதிரி பண்ணுறப்பெல்லாம் என்ன பண்ணும், இப்போ பாருங்கள் நான் இதை அப்படியே கிளாத்து திருப்பிட்டேன்னா, திருப்பிட்டு இப்போ சேம் நான் இப்போ ஆப்போசிட்டில் மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு தைக்கிறேன். பாருங்கள் நமக்கு துணி அப்படியே வெளியில் வந்துடும். இல்லை அப்படின்னா நம்ம ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கி உள்ளேருந்து துணியை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இது அப்படி பண்ணாது. இப்போ பாருங்கள் அழகாக வெளியில் வந்துச்சா, எந்த டிஸ்டர்பும் இல்லையா? டைம் சேவ் ஆகுதா? இப்போ நம்ம ஃபஸ்ட் அந்த நாடா சைடு ஃபஸ்ட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரைப்பகுதியாக இருந்தால் டைரெக்டாக மடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 0.25 அதாவது 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம தைக்கிறப்போ ஸ்டிச் பண்ணுறதுன்றது தேவையில்லாத வேலை, டைம் வேஸ்ட்டு, ப்ளஸ் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பிசுறு தட்டிட்டுனா பிரிக்கணும். இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு குட்டி தையல் போடுறனால, ஸ்ட்ரெயிட் தையல் போடுறனால ஒன்றும் ஆக போகிறது இல்லைல்ல. அழகாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம முடிச்சாச்சு. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், கரெக்டாக அந்த ஹோலில் வந்து வைக்காதீங்க. ஹோலுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், கரெக்டாக தைச்சா தான் அந்த இதெல்லாம் நம்ம கரெக்டாக வைக்க முடியும். இப்போ நம்ம அழகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு தைச்சிக்கிட்டே வர வேண்டியதான், முடிஞ்சிச்சு. இதே நீங்கள் வந்து அந்த 0.25க்கும் கம்மியாக அந்த இதை வந்து நீங்கள் தைக்கலை அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடம் இவ்வளோ ஸ்பீடாக தைக்க முடியுமா? முடியாது. ஸோ வந்து எந்த இடத்துல சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம வந்து தைக்க மாற்றப்படுறோமோ, அதுதான் நமக்கு பெரிய வேலையில் போய் விடும். ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலே வந்து நிப்பாட்டிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து சொல்கிற இது உங்களுக்கு புரியும். நிறைய பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து என்கிட்ட கேட்குறீங்க. நான் அதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த இது ஒரு பேண்ட்டுனா பேண்ட்டில் என்னென்ன நமக்கு தேவை அப்படின்ற எல்லாத்தையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து பாக்ஸ் பீஸ் வந்து முடிச்சாச்சு. பாருங்கள் நாடா பீஸ்லாம் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக நமக்கு வந்திருக்குன்னு. இப்போ வந்து ஃப்ளீட் வைப்போம்ல, ஸோ அந்த பாட்டமும் பாக்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், அந்த சென்டர் நாட்ச் வந்து நம்ம போட்டோமா, அந்த நாட்சை ரெண்டையும் இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ராஸ் லைன் ரெண்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? வச்சுட்டு இப்போ பாருங்கள்,
இப்போ வந்து நான் 2 ராங் சைடு ஃபஸ்ட்டு அந்த நாடா பீஸை தான் நான் எடுத்திருக்கேன். நாடா பீஸு அந்த பாட்டமில் க்ராச் லைன். எந்த ஃப்ரண்ட்டு, பேக்குன்னு க்ராச் லைனு கிடையாது. ஸோ அதை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிட்டேன்னா, இப்போ சேம் பேக் சைடு எடுத்துக்கோங்க. சரிங்களா? க்ராச் லைனு, பேண்ட்டோட க்ராச் லைன் ப்ளஸ் வந்து பாக்ஸோட பேக் சைடு. ஓகேவா? இது கொஞ்சம் வைக்கிறப்போ கஷ்டமாக தெரிந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு க்ராச் லைன், இது பேக்கு க்ராச் லைன். ஓகேவா? ஸோ சேம் ஒரு பேக் பீஸை வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இது முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த நாட்ச் போட்டிருப்போம்ல, சைடில் ஒரு ஜாயின் பண்ணோம்ல, அந்த இடத்தையும் அந்த நாட்சையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. இதுக்கு தான் அந்த நாட்ச் போட்டது. புரியுதா? இப்போ அந்த நாட்ச் ஏன் போட்டேன் அப்படின்னு. சேம் இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடையும் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது 4ஆ இருக்க போய் பாக்ஸில் வந்து 4 பீஸ் அட்டாச் பண்ண போய் நம்ம பேண்ட்டில் மட்டும்தான் நாட்ச் போட்டிருக்கோம். இதே வந்து 2 பீஸாக இருந்துச்சுன்னா நம்ம பாக்ஸ்லேயும் சென்டர் நாட்ச் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஒரு பீஸை நம்ம 4ஆக பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது தையல் போட்டு வர வேண்டியதான். அதாவது அந்த பின்னு, ஒரு பின்னுக்கும் இன்னொரு பின்னுக்கும் இடையில உள்ள பாட்டம் பீஸில் எக்ஸஸான ஃபேப்ரிக்கை நம்ம வந்து ஃப்ளீட் வைக்க போகிறோம். ஓகேவா? ஃப்ளீட்டுக்கு எந்த கேல்குலேஷனும் கிடையாது. ஸோ அங்கங்கே ஒரே மாதிரி ஒரே அளவில் ஃப்ளீட் வைக்க போகிறோம். ஓகேவா? ஒரே டைரெக்ஷன். அதை தான் நான் ஒரே மாதிரின்னு சொன்னேன். இப்போ நான் என்னை பார்த்து தான் ஃப்ளீட் வைக்கிறேன். ஸோ நான் அதே மாதிரியே எல்லா ஃப்ளீட்டையும் வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ரைட் சைடு வந்து நம்மளை பார்த்து வச்சோன்னா லெஃப்ட் சைடு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கணும். சரிங்களா? பாருங்கள், நான் வந்து அந்த கரெக்டாக அந்த பின்னை தான் கனெக்ட் பண்ணி ஃப்ளீட் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சைடுக்கு நான் 3 ஃப்ளீட் வைக்கிறேன். அப்போ 4 சைடுக்கு எனக்கு 12 ஃப்ளீட் வந்து வரும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து அந்த குண்டூசியை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் தையல் போட்டுட்டு அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் நான் ஃப்ளீட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஃப்ளீட்டை ரஃப்பாக தான் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த குண்டூசியை நான் பிடிச்சிக்கிட்டு பாட்டமில் இன்னும் எவ்வளோ துணி இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு நான் 3 ஃப்ளீட் கரெக்டாக 3 ஃப்ளீட்டுக்கு தகுந்தாப்பில் கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது சேம் அடுத்த குண்டூசிக்கு வந்தாச்சு. இப்படியே 4 சைட்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே பின் பண்ணிவிட்டு ஃப்ளீட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை அந்த 4 சைடு பின் பண்ணிவிட்டு நமக்கு ஃப்ளீட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அந்த பின்னை கழட்டி விட்டுட்டு அந்த மொத்தமாக அந்த ஃப்ளீட்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதனால் இதை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒன்று தச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ சுற்றி 2வது தையல் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் 2 தையலும் உங்களுக்கு போட்டுட்டேன். அவ்வளோதான், நம்ம பேண்ட்டு ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம க்ராச் லைன் இருக்குல்ல, நம்ம அந்த க்ராச் லைனை நம்ம வந்து இப்படி பின் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? க்ராச் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு டிப்பு. ஓகேவா? இப்போ கீழே இந்த க்ராச் லைனை பிடிச்சிட்டு பாட்டமை பிடிங்க.
பேண்ட்டோட பாட்டம் வந்து பிடிச்சிக்கோங்க. அந்த கீழே ஆங்கிள் இது இருக்குல்ல, அந்த கரெக்டாக அது வரைக்கும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தைச்சிட்டே வர வேண்டியதான் அந்த கிராஸ் லைன் வரைக்கும். நீங்கள் உள்ளே எவ்வளோ கேப் தையலுக்காண்டி விட்டுருக்கீங்களோ அது 1 இன்ச்னா 1 இன்ச்சை வந்து பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். நம்ம வந்து தைச்சாச்சு. இப்போது இதை பேண்ட்டை அப்படியே திருப்பி செகண்ட் தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு பீஸோட இன்னொரு பீஸை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல 2 தையல் தேவைப்படும். ஓகேவா? ஒரு தையல் போட்டு கொடுத்தோன்னா டக்குன்னு உட்கார்றப்போ தையல் பிரிந்துச்சு வச்சிச்சு அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் கவனித்து பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம பேண்ட் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். நம்ம வேஸ்ட் லைனை வந்து பாட்டமையும் பாக்ஸையும் ஜாயின் பண்ணோம்ல, அந்த இடத்துல ஓவர்லாக் வேணால் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓவர்லாக் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா தேவை கிடையாது. அவ்வளோதான், நம்ம பேண்ட் வந்து தைச்சி முடிச்சாச்சு. இதுதான் நம்ம பேண்ட்டோட அவுட்லுக்கு. ஃபினிஷ் பண்ணி இன்னும் நாடா மட்டும் நான் கோக்கலை. ஸோ நாடா கோத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட கட்டிங் வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப புரியும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.